மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டரு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னகிட்ட பேசினேன். சார், சிவகுமார் பையன்னு நீங்கள் ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணி எதிர்பார்த்துடாதீங்க. சினிமாவை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் 22 வயசு வரைக்கும் மெட்ராஸ் கூட என் ஷூட்டிங் எதையுமே பார்த்ததில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டேன் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போடு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் வண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாலான்னு ஒரு டைரக்டர் வந்து நந்தான்னு ஒரு படத்தை எடுத்து, டேய் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தனை வருவிடான்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போது நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ ஆனுங்கிறதுக்காக சங்கர் மாஸ்டரு, பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதிகாரம் 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய சித்தறிவு கட்டியவரை இங்கே சொல்கிறேன், உடம்பை போட்டு வருத்தி புழிஞ்சு 6 பேக் பண்ணவன் யார் இருக்காங்க? ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்லை, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணியிருக்காங்களா? கார்த்தி பண்ணியிருக்கானா? சார் 6 பேக்னு ஒன்று இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும். பட் அந்த மாதிரி உடம்பை போட்டு வளர்த்துறது தப்புன்னு அதுக்கப்புறம் இவர் எச்சரிக்கை பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்போ 28 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மகத்தான் நடிகனாக உருவாக்கி அத்தனை டைரக்டர்களுக்கும், கார்த்தி சுப்ராஜ் உட்பட அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன்.